பசுமையான காட்டில் அணில் ஜோடி ஒன்று தன் குட்டியுடன் ஒரு மரத்தின் பொந்தில் வசித்து வந்தது. குட்டி அணிலை மற்ற விலங்குகளுடன் சேர்ந்து விளையாட அவைகள் அனுமதிப்பதில்லை. நாட்கள் கழிந்தன. குட்டி அணில் காட்டில் எந்தவித அனுபவமும் இல்லாமல் வளர்ந்து வந்தது. இவனை காட்டுக்குள் அனுப்பாமல் தனியாக வளர்க்கிறோமே, இது எனக்கு சரியாக படவில்லை. வேறென்ன செய்வது? பாதுகாப்பை கருதிதான் அனுப்பாமல் இருக்கிறோம். நாளை முதல் அவன் தனியாக காட்டுக்குள் சென்று வரட்டும். மறுநாள் வந்தது. அணில் குட்டியிடம், நீ இன்று முதல் தனியாக காட்டுக்குள் சென்று வா. நாங்கள் இருக்கிறோம், பயப்படாத. எதையும் தைரியமாக எதிர்கொள்ள நீ கத்துக்கணும். சரி என்ற குட்டி அணில் சற்று பயத்துடன் காட்டினுள் சென்றது. அணில் குட்டி காட்டினுள் சென்றபோது வழியில் ஒரு முள்ளம்பன்றியை சந்தித்தது. அண்ணே, நீங்கள் என்ன காட்டுக்கு புதுசா? உங்களை நான் பார்த்ததே இல்லையே. எனக்கு காட்டுக்குள் வர பயமா இருக்கு. நீ எப்படி தைரியமாக வருகிறாய்? யாரும் என் கிட்டே வந்தால் உடம்பை சிலுப்பி என் முள்ளை தெறிக்க விடுவேன் அவர்கள் மேல். நீ என்னுடன் துணைக்கு வருகிறாயா? சரி அண்ணே, நான் வருகிறேன் உங்களுடன். இருவரும் காட்டினுள் சென்றனர். அவர்கள் எதிரே மான் ஒன்று வந்தது. முள்ளம்பன்றிய யார் இது? நான் பார்த்ததே இல்லையே. என் நண்பன்தான். மானே, நீயும் எங்களுடன் காட்டுக்கு வருகிறாயா? மூவரும் காட்டினுள் சென்றனர். மூவரும் அந்த மரத்தின் அடியில் அசதியில் தூங்கிவிட்டனர். தூங்கிய முயல் ஒரு கனவு கண்டது. கனவில் நடப்பவை உண்மையில் நடப்பதைப் போல இருந்தது. நிலவு, வானம், மேகங்கள், இருட்டு எல்லாம் தெரிந்தன. கடைசியாக வானம் இடிந்து தன் மேல் விழுந்ததாக உணர்ந்ததுக்கும் மரத்திலிருந்து கனமான கருவாலி கொட்டை அதன் தலையில் விழவும் சரியாக இருந்தது. அச்சச்சோ, வானம் இடிந்து விழுகிறதே, ஓடுங்கள் எல்லோரும் என்றது அணில். இதை கேட்ட முள்ளம்பன்றியோ பயத்தில் சிலிர்த்து தன் உடலில் இருந்த முட்களை நாலா பக்கமும் தெறிக்கவிட்டது. முள் குத்தியவுடன் அருகே இருந்த விலங்குகளும் வானம்தான் இடிந்த நம் உடலில் குத்துகிறது என நினைத்து கத்திக்கொண்டே காட்டினுள் ஓடின. சப்தம் கேட்டு வந்த சிங்கம் விலங்குகளை பார்த்து, அமைதியான நம் காட்டை சிறிது நேரத்திலே கலவர பூமியாக்கியது யார்? லைன் கிங் சார், வானம் இடிந்து நம் காட்டினுள் விழுந்துவிட்டது. வானம் இடிந்து எங்கே விழுந்தது? யார் முதலில் பார்த்தது? அனைத்தையும் கேட்ட சிங்கமோ வானம் இடிந்து விழுந்த இடத்தை பார்த்தது. அனைத்தையும் நொடியில் தெரிந்து கொண்ட சிங்கமோ அணிலின் தலையில் இருந்த காயத்தையும் கீழே விழுந்து கிடந்த கொட்டையையும் இணைத்து யோசித்து, இதுதான் வானமா என கேட்டது. என்ன நடந்திருக்கும் என விளக்கியது. அதனை கேட்ட விலங்குகளோ வெட்கத்தில் தலைகுனிந்தன. பின் மெல்ல சிரிக்க ஆரம்பித்தன. தன் அறியாமையை எண்ணி கண் கலங்கியது அணில். Hello, if you like it, please subscribe. Thank you for watching Surya eHub.